டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். UAE பயணத்தை முடித்துக்கொண்டு நெதர்லாந்து சென்ற பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்த திட்டம். அதிமுகவில் வெடித்துள்ள கலகத்தை ஒடுக்க EPS மெகா பிளான். கவர்னரை இன்று சந்திக்க அதிரடி திட்டம். வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் தேர்தலின் போது முறைகேடாக வாக்களித்ததாக புகார். கைதான 25 பேரிடம் தீவிர விசாரணை. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வரும் 20ஆம் தேதி வெளியாகும். தேர்வுத்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. முதல் நாளிலேயே கோடிகளை அள்ளி குவித்தது கருப்பு திரைப்படம். 20.6 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக தகவல். இனி விரிவான செய்திகள். ஐக்கிய அமீரக பயணத்தை முடித்துக்கொண்டு நெதர்லாந்து சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. UAE, நெதர்லாந்து, இத்தாலி உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் பிரதமர் மோடி. UAE சென்ற பிரதமருக்கு நேற்று உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் சையதுடன் பிரதமர் முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த பயணத்தை தொடர்ந்து பிரதமர் மோடி நெதர்லாந்து சென்றார். வெளிநாட்டு பயணங்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்ற செய்தி முற்றிலும் பொய்யானது என பிரதமர் மோடி விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கூடுதல் வரி அல்லது செஸ் வரி விதிக்க அரசு ஆலோசித்து வருவதாக வெளியான செய்தியில் எள்ளளவும் உண்மை இல்லை என தெரிவித்துள்ளார். மக்கள் தொழில் செய்வதை எளிதாக்குவதையும் அவர்களது வாழ்க்கையை எளிதாக்குவதையும் மத்திய அரசு உறுதி செய்யும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவில் SP வேலுமணி, CV சண்முகம் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட MLAக்கள் போர்க்கொடி தூக்கியிருப்பது EPSக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. மேலும் தாவேக ஆட்சியில் SP வேலுமணி, CV சண்முகம் ஆகியோர் அமைச்சர் பதவியை பெற முனைப்பு காட்டி வருகின்றனர். இதனை தடுக்க EPS மெகா பிளானில் உள்ளார். கொறடாவை நியமிக்க கட்சி பொதுச் செயலாளர் என்ற முறையில் தனக்கே அதிகாரம் உள்ளதாக ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் EPS அந்த MLAக்களை தகுதி நீக்கம் செய்ய ஆளுநரை இன்று சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தால் மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளதாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பொறுத்துக் கொள்ளுங்கள், அதை செய்யாதீர்கள், இதை செய்யாதீர்கள் என மத்திய அரசு அறிவுரை கூறுவதே தோல்வியை மறைக்கும் வேலை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். எனவே மக்களின் சுமையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உதயநிதி வலியுறுத்தியுள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற NRIகள் வாக்களித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை, மதுரை, திருச்சி ஏர்போர்ட்டுகளில் நடந்த சோதனையில் இவர்கள் சிக்கியுள்ளனர். இவர்களில் சிலர் தாங்கள் தாவேகாவிற்கு வாக்களித்ததாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் சட்ட உதவிகள் வழங்குவது குறித்து தாவேகா ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வரும் புதன்கிழமை, அதாவது மே மாதம் 20ஆம் தேதி வெளியாகும் என அரசு தேர்வுத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வுகள் மார்ச் மாதம் 10ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. சுமார் 10 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியுள்ளனர். இந்த நிலையில் வரும் 20ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரத்தில் இன்று முதல் தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்க உள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாமக பிளவுபட்டு அன்புமணி மற்றும் ராமதாஸ் என 2 பிரிவுகளாக போட்டியிட்டது. ஆனால் அன்புமணி தரப்புக்கே மாம்பழ சின்னம் கிடைத்தது. அந்த கட்சி 4 இடங்களில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் பாமக ராமதாஸ் கையில் இருந்து நழுவி விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொண்டர்களையும் மக்களையும் ராமதாஸ் இன்று சந்திக்க உள்ளார். முதலமைச்சர் ஜோசப் விஜயின் ஜாதகப்படி அவருக்கு போட்டியாக நடிகர் அஜித் வரமாட்டார் என ரத்தன் பண்டிட் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், ஜெயலலிதா இறந்த பிறகு விஜயை போல் அஜித்தையும் தொடர்பு கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அரசியலுக்கு வருவதில் அஜித்திற்கு விருப்பமில்லை என அவர் தெரிவித்து விட்டதாகவும் பண்டிட் கூறியுள்ளார். மேலும் விஜய்க்கு பிரதமராகும் அளவிற்கு யோகம் இருப்பதாகவும் பண்டிட் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சூர்யா நடிப்பில் நேற்று வெளியான கருப்பு திரைப்படம் சக்கை போட்டு வருகிறது. ஒரு நாள் தாமதத்திற்கு பிறகு படம் வெளியான போதிலும் ரசிகர்கள் அதனை கொண்டாடி மகிழ்கின்றனர். ஒரே நாளில் வசூலை அள்ளி குவித்துள்ளதாக கூறப்படுகிறது. முதல் நாளில் 20 கோடியே 66 லட்சம் ரூபாய் வசூலாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.